ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Greetings to you in the precious name of our Lord and Savior Jesus Christ. லெந்து கால தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். We lovingly invite you for this Lentil Day devotion. ராஜாக்களின் புஸ்தகத்தில் உள்ள ராஜாக்களின் வழியாக உண்மையான ராஜாவாகிய நம்முடைய சிலுவை ராஜா இயேசுவை தொடர்ந்து காணவும் அறிக்கை செய்யவும் கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். And we offer thanks unto God because He has enabled to see the King on the cross from the book of the Kings, and we thank Him for this. நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. And our Savior, our Lord Jesus Christ, is the King of Kings and is the King of all kings. இன்றைக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12, 13, 14 மூன்று அதிகாரங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். Today we are going to meditate 3 chapters from 1 Kings, that is chapters 12, 13 and 14. இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தின் மூலமாக ஒரு தெளிவான விஷயம் நமக்கு புரிய வேண்டும். And through the book of the King, we need to understand one thing very clearly. இஸ்ரவேலினுடைய இந்த ராஜாக்கள் என்கிறதான அந்த முடியாட்சி நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை அது கொண்டு வரவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. And here we can find out that this kingdom rule, that is this crown rule in the land of Israel, did not bring the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் மனிதர்களுக்குள்ளாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ளாகவும் வாசம் பண்ண வேண்டிய ராஜ்யம் என்பதை நாம் அறிய வேண்டும். We need to understand that the kingdom of God should exist in each and every individual, because each and every individual is the temple of God. அது பலத்தினால் கொண்டு வர முடியாது. You cannot bring it through might or power. ராணுவங்களின் மூலமாக கொண்டு வர முடியாது. And it cannot be brought through the armies. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிறிஸ்து வந்தார். அவர் எதையெல்லாம் செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And the Christ came to this earth to establish the kingdom of God, and we know what all he did for that. இஸ்ரவேலின் சமஸ்த ராஜ்யத்தையும் ஆளுகை செய்த சாலமோன் என்ற மிகப்பெரிய ஒரு ஞானி மரித்து விட்டார். And King Solomon, who ruled over the unified kingdom of Israel, died. இப்பொழுது இஸ்ரவேல் எப்படியாக மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். And here you need to note how Israel changed. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானானுக்குள் ஆண்டவர் வைத்தார். The Lord brought the children of Israel out of Egypt, and he kept them in the land of Canaan. சாலமோன் என்ன செய்தார்? What did Solomon do? அவருக்கு இருந்த ஞானம், புத்தி, அறிவு இவைகளின் நிமித்தமாக அவர் எகிப்தையே இஸ்ரவேலுக்கு இப்ப கொண்டு வந்துட்டார். Now, through his wisdom and knowledge and understanding, he brought Egypt once back to Israel. கர்த்தர் திரும்ப எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இருந்தார். The Lord had told them not to go back to Egypt. சாலமோன் செய்த மிகப்பெரிய அறிவீனமான ஒரு செயல் என்னவென்று சொன்னால், பார்வோனுடைய குமாரத்தியை திருமணம் செய்து இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு வந்ததின் விளைவாக எகிப்தை இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டார் சாலமோன். And Solomon committed a great blunder through his foolishness by marrying the daughter of the Pharaoh, because of which he brought Egypt back to Israel. நீங்க யோசிச்சு பாருங்க, எகிப்துக்குள்ள இருக்க வரைக்கும் எகிப்தை விட்டு இவங்க வெளியே கூட்டிட்டு வரணும், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கூட்டிட்டு வரணும். தேவனுடைய அற்புதமான திட்டம் நிறைவேறினது. Now just think about this. The wonderful plan of God was to bring them out of Egypt into the land of Canaan, which flows with milk and honey, and the plan of God was fulfilled. இப்போ சாத்தான் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, சாலமோனை லாபகமாக பயன்படுத்தி
எகிப்தை விட்டு வெளியே கொண்டு போனேன், ஆனா நான் சாலமோனை பயன்படுத்தி எகிப்தையே இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். Now, what Satan did was, by using Solomon, he easily brought Egypt back into Israel, because he said, "You brought the children of Israel out of Egypt, but see how easily I can bring Egypt back into the lives of the children of Israel." சபையினுடைய நிலைமையும் அதுவாகத்தான் இருக்கிறது. And this is also the situation of the church. கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட மக்களை உலகத்திலிருந்து வெளியே பிரித்து சபைக்குள்ளாக கொண்டு வந்தார். And the Lord brought the people of the world who were saved, and he brought them into the church. ஆனால் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உலகத்தையே பிசாசு சபைக்குள்ள கொண்டு வந்ததுனால ஒரு பெரிய அறிவீனமான செயல் நடைபெற்று இன்றைக்கு உலகத்திற்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. The one thing that Satan did was, he brought the world inside the church, and today we can find out, because of foolish decisions, the church has become one with the world. இப்போ இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். And here you need to observe this thing very minutely. எகிப்து இருக்கிறது, There is Egypt, கானான் இருக்கிறது. there is the land of Canaan. கர்த்தர் ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிட்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற மக்களை தூக்கி இங்க விட்டுட்டார். And the Lord very simply took the people from Egypt and made them come to Canaan. இந்த பிசாசு சாலமோனை பயன்படுத்தி என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த எகிப்தை கொண்டு வந்து இங்க விட்டுட்டான். இப்போ Now, what Satan did was, he used Solomon and brought back Egypt and left it in the land of Canaan. இப்ப கடினமான விஷயம் என்ன தெரியுமா? Now, do you know what is the hard thing? ஏதாவது இப்போ ஒரு ஸ்பேஸ் இருந்தா மக்களை திரும்பவும் தூக்கி அந்த ஸ்பேஸ்ல வைக்கலாம், அது ரொம்ப சிம்பிள். Now, if there is a space, you can take the people and keep it there, because it is a very simple task. ஆனா இப்ப பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஸ்பேஸை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காரியமாய் மாறிவிட்டது. Now, the problematic situation is, now they are put in a place where they need to create a space on their own. இப்ப இஸ்ரவேல்ல வந்து ஒரு ஸ்பேஸை உருவாக்கணும். Now they need to create a space in Israel. எது சிம்பிள் எது கடினம்னு உங்களுக்கு புரியுதா? Now, do you understand which is simple and which is hard? ஸ்பேஸ் இருக்கு, There is space. ஜனங்களை தூக்கி ஸ்பேஸ்ல விட்டுறலாம். You can take the people and put them in that place. இப்ப இடமே ஸ்பேஸே இல்ல, Now there is no space. ஸ்பேஸை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை. Now you are put in a situation where you need to create that space. சபையினுடைய நிலைமை யோசித்து பாருங்க. Just look at the situation of the church. உலகம் இருந்தது, சபை என்று ஒன்று இருந்தது. And there was the world and there was the church. அழகா உலகத்தில் இருக்கிற மக்களை, ரட்சிக்கப்பட்ட மக்களை தூக்கி சபைக்குள்ள வச்சிருந்தாங்க. And they took the people of the world who were saved and they placed them in the church. ரொம்ப சிம்பிள் வேலை இது. It is a very simple task. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த உலகமே சபைக்குள்ள வந்துருச்சு. இப்போ Now the problem is, the world itself has come inside of the church. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சபைக்குள்ள இருக்கிற உலகத்தை விரட்டி சபைக்குள்ள ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு திருச்சபை தள்ளப்பட்டிருக்கிறது. இது மிக மிக கடினமான ஒரு செயல் என்பதை திருச்சபை மக்கள் உணர வேண்டும், மறந்துவிடக்கூடாது. And today the church is in a very tough situation, because they need to create a place where the people can be put. The people of the church should not forget this, because it is a hard place where you can create a space on your own of this world. சாலமோன் கொண்டு வந்த எகிப்தினால இஸ்ரவேல் மக்கள் அசீரியாவிற்கும் பாபிலோனுக்கும் தான் விரட்டி அடிக்கப்பட்டார்களே ஒழிய, அங்கே மிக நெடுநீண்ட காலமாக ஒரு இடத்தை அவர்களால், ஒரு ஸ்பேஸை அவர்களால் உருவாக்க முடியாமல் போய்விட்டது.
And because of what Solomon did by bringing Egypt back to Israel, the children of Israel had to go to Assyria and Babylon, but they were not able to create a place of their own. எவ்வளவு நீண்ட ஒரு காலம் தேவைப்பட்டது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் மீண்டும் இஸ்ரவேலாக மாறுவதற்கு. Just think how long of a time space it took for them to once again become Israel. இன்னும் காணாமல் போன கோத்திரங்கள் திருப்பி இப்பதான் வந்துட்டு இருக்கு. Now only the tribes which were lost are returning back to Israel. சரித்திரங்களையும் நீங்கள் படித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். I lovingly request you to read the history. சபைக்குள் இருக்கிறதான அந்த உலகத்தை நாம் தான் கஷ்டப்பட்டு விரட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய பலத்தோடு, கிறிஸ்துவினுடைய கிருபையோடு, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இதை நீங்களும் நானும் செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். You and I are in a position to do a very difficult task with the grace of God and the blood of Christ, and by the mercy of God, that is, we are to create a place in the church of this world. இப்ப நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எகிப்தில் இருந்த பொழுது ஒரு கானான் இருந்தது, ஒரு யாத்திரை தொடங்கினது. Now what happened was, when they were in Egypt, there was a Canaan and they began their journey. இப்ப எகிப்தே இங்க வந்துருச்சு, இனி எங்க ஒரு யாத்திரை தொடங்குறதுக்கு? Now the Egypt itself has come here. Where can they begin their journey? இப்ப நடந்த சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சாலமோனுடைய மகன் ரெகபயாம் அரசாட்சிக்கு வருகிற அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். Now you can read the incident where Rehoboam, the son of Solomon, becomes the king. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். Let us hear 1 Kings chapter 12 verses 1 and 2. ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். And Rehoboam went to Shechem, for all Israel were come to Shechem to make him king. And it came to pass, when Jeroboam the son of Nebat, who was yet in Egypt, heard of it, for he was fled from the presence of King Solomon, and Jeroboam dwelt in Egypt. சாலமோனுடைய மகன் ரெகொபயாமை மக்கள் ராஜாவாக்குவதற்காக சீகேமுக்கு போகிறார்கள். ரெகொபயாமும் அங்கே போகிறார் என்று நாம் படிக்கிறோம். And we read that the children of Israel go to Shechem to make Rehoboam as king, and Rehoboam also goes to Shechem with them. இதை எகிப்திலே இருக்கிற யெரொபெயாம் கேள்விப்படுகிறார். And Jeroboam, who is in Egypt, hears about this. இப்பொழுது யெரொபெயாம் எப்படியாகிலும் நான் இங்கே வர வேண்டும், தேவனுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது. Now a thought arises in the mind of Jeroboam. He wants to come back to Israel because he wants to save the people of God. இஸ்ரவேலில் இருக்கிற மக்கள் சாலமோனால் எகிப்து மட்டும் அவர்களுக்கு கொண்டு வரப்படவில்லை, எகிப்தில் இருக்கிற பார்வோனும் இங்கேதான் கொண்டு வரப்பட்டார் என்கிறதான விஷயத்தை நீங்கள் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறீர்கள். And in 1 Kings chapter 12 and 14, you read, not only the children of Israel were brought till this place, but even the Pharaoh was also brought to this place. என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். And spake to them after the counsel of the young men, saying, my father made your yoke heavy, and I will add to your yoke. My father also chastised you with whips, but I will chastise you with scorpions. இங்கே ரெகொபெயாம் சொல்லுகிறார், எங்கள் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் என்று சொல்கிறார்.
And here Rehoboam says, my father made your yoke heavy. ரெகபயம் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன இங்கே? So what is the news that Rehoboam says here? எங்க அப்பா எகிப்தை மட்டும் கொண்டு வரல, எங்க அப்பா ஒரு பார்வோனாகவும் மாறினார் என்கிற செய்தியை தான் சொல்லுகிறார். And the message that he says here is, my father did not bring Egypt alone into Israel, but my father became a pharaoh. இப்ப ரெகபயம் திரும்ப சொல்றாரு, நான் உங்கள் நுகத்தை இன்னும் அதிகம் பாரமாக்குவேன். And Rehoboam says, I will add to your yoke. இப்ப ரெகபயம் என்ன சொல்றாரு? So what does Rehoboam say? எங்க அப்பா ஒரு பார்வோன், நான் ஒரு கிரேட்டர் ஃபாரோ, பெரிய பார்வோன் என்று சொல்கிறார். And he says, my father was a pharaoh, but I am a greater pharaoh. அவர் சொல்றாரு, எங்க அப்பா உங்களை சவுக்குனால தான் தண்டிச்சாரு, ஆனா நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன்கிறார். And he says, my father chastised you with whips, but I will chastise you with scorpions. சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். And God gave wisdom to Solomon. அந்த ஞானத்தை தவறாக பயன்படுத்தி எகிப்தை கொண்டு வந்தார், அவரே பார்வோனாக மாறினார். And he misused that wisdom and he brought Egypt to Israel and he himself became the Pharaoh. அவங்க மகனை ஒரு பெரிய பார்வோனாக மாற்றிவிட்டு போய்விட்டார். And he made his son a greater Pharaoh and he left the world. ஆனால் இந்த யெரொபெயாம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தனியா 10 கோத்திரங்களை கூட்டிட்டு போறார். மோசே ஜனங்களை வனாந்தரத்துக்கு விடுவித்து கூட்டுப்பது போல கூட்டிட்டு போகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். And you can notice here that Rehoboam takes the 10th tribe and he takes them to another place, just like Moses took the children of Israel in the wilderness. இப்ப ரெகொபெயாம் சாலமோனுடைய மகன் எருசலேமை பிடித்துக் கொண்டார். Now Rehoboam, the son of Solomon, he captured Jerusalem. இப்ப இந்த ஜனங்கள் யெரொபெயாமிற்கு பின்னால போன ஜனங்களுக்கு எருசலேமிற்கு போவதற்கு வழி இல்லை. Now the children of Israel who went behind Jeroboam, they had no way to enter into the city of Jerusalem. அங்கதான் தேவாலயம் இருக்கு. There is the temple of God. பலிகள் அங்கதான் செலுத்த முடியும். And they can offer their sacrifices only there. இப்ப யெரொபெயாமுக்கு வேற வழியே தெரியல. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, 2 பொன்கன்று குட்டைகளை செய்து ஒன்றை பெத்தேல்லையும் ஒன்றை தான்லையும் வச்சு, இதுதான் உங்களுடைய தெய்வம், வணங்குங்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயலை யெரொபெயாம் செய்து விட்டார். Now what Jeroboam did was, he took 2 calves of gold and he kept one in Dan and one in Bethel and said to the people, this is your God. 1 ராஜாக்கள் 12, 28, 29 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். Let us hear 2 scriptures from 1 Kings chapter 12 verses 28 and 29. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். Whereupon the king took counsel and made 2 calves of gold and said unto them, it is too much for you to go up to Jerusalem. Behold, thy gods, O Israel, which brought thee up out of the land of Egypt. And he set the one in Bethel, the other he put in Dan. இப்போ விஷயம் எப்படி நடந்திருக்குதுன்னு நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. And kindly observe here how things developed. இந்த இஸ்ரவேலினுடைய அந்த வரலாறு தான் மீண்டும் நிகழ்ந்துள்ளது. And once again, history of Israel was repeated here. இந்த இஸ்ரேல் என்பது ஒரு ஒடுக்குமுறை, வன்முறை, போராட்டம், அடிமைத்தனம் என்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. And here Israel was once again pushed into bondage and slavery and violence. யெரொபெயாம் என்ற
எகிப்திலிருந்து வந்த ஒரு மனிதனை இவர்களை விடுதலையாக்கி வடக்கை கூட்டிக் கொண்டு போகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். And here we find out that a man named Jeroboam came from Egypt and delivered them, and we see that he took them to the northern side. இப்போ 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் யெரொபெயாமுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். Now, as you read the first 3 verses of 1 Kings chapter 13, you can find out the prophecy which was said to Jeroboam. எரோபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். And behold, there came a man of God out of Judah by the word of the Lord unto Bethel, and Jeroboam stood by the altar to burn incense. And he cried against the altar in the word of the Lord, and said, O altar, altar, thus saith the Lord, behold, a child shall be born unto the house of David, Josiah by name, and upon thee shall he offer the priests of the high places that burn incense upon thee, and men's bones shall be burnt upon thee. And he gave a sign the same day, saying, This is the sign which the Lord hath spoken. Behold, the altar shall be rent in, and the ashes that are upon it shall be poured out. இப்பொழுது 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தினுடைய 4, 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு உண்மையானது என்று சொல்லி நிரூபிக்கப்படுகிறது. யெரொபெயாம் கோபப்படுவதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். Now, as you read 1 Kings chapter 13 verses 4 and 5, you can find out how that prophecy was fulfilled and how angry Jeroboam gets. பெத்தேலிலே இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. And it came to pass, when King Jeroboam heard the saying of the man of God, which had cried against the altar in Bethel, and he put forth his hand from the altar, saying, Lay hold on him, and his hand, which he put forth against him, dried up, so that he could not pull it in again to him. The altar also was rent, and the ashes poured out from the altar, according to the sign which the man of God had given by the word of the Lord. ஆனால் யெரொபெயாம் மிகவும் பிடிவாதக்காரனாய் இருக்கிறான். But Jeroboam was very adamant. அவனுடைய இருதயம் மிகவும் கடினமாய் காணப்படுகிறது. And we find that he was very hard-hearted. அவன் மீண்டுமாய் பொற்கன்று கூட்டிகளை செய்து தன்னுடைய வம்சத்திற்கே ஒரு மிகப்பெரிய அழிவை தேடித் தருகிறவனாய் மாறிவிடுகிறான். Now, once again, he makes a golden calf, and he brought destruction upon his descendants. இப்பொழுது 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசியுங்கள். Now, let us read 1 Kings chapter 14 verses 9 and 10. எனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய்.
ஆகையால் இதோ நான் எரோபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி எரோபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழிந்து போடப்படுகிறது போல எரோபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்றுப்போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். But hast thou done evil above all that were before thee? For thou hast gone and made thee other gods and molten images to provoke me to anger, and hast cast me behind thy back. Therefore, behold, I will bring evil upon the house of Jeroboam, and will cut off from Jeroboam him that presseth against the wall, and him that is shut up and left in Israel, and will take away the remnant of the house of Jeroboam, as a man taketh away dung, till it be all gone. இங்கே இன்னொரு திருப்பு முனை நடைபெறுவதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். And here you need to observe that a turning point takes place. இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்க, கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் கவனித்தீர்கள். So here we read the scripture and we heard the warning voice of the Lord. யெரொபெயாமின் மகன் வியாதிப்படுகிறார். And the son of Jeroboam falls sick. இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன் மனைவியை ஒரு தீர்க்கதரிசியிடம் அனுப்புகிறான், தன்னுடைய மகனுடைய நோய் குணப்பட வேண்டும் என்பதற்காக. He sends his wife to a prophet so that his son would be healed of his sickness. இந்த பெண் தீர்க்கதரிசியினுடைய வாசலுக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறாள். Now this lady was standing at the threshold of the door of the house of the prophet. நிற்கும் போதே யெரொபெயாமினுடைய மரணத்தையும் அவனுடைய மகனுடைய மரணத்தையும் குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் வாசிக்கலாம். And as she stands at the threshold of the door, we can find out that the prophet prophesies regarding the death of Jeroboam and his sons in 1 Kings chapter 14 verses 1 to 4. அக்காலத்திலே எரோபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது எரோபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ எரோபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவானேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலச தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ, பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். அப்படியே எரோபெயாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்கல் அடைந்து பார்க்க கூடாதிருந்தான். At that time Abijah the son of Jeroboam fell sick, and Jeroboam said to his wife, Arise, I pray thee, and disguise thyself, that thou be not known to be the wife of Jeroboam, and get thee to Shiloh. Behold, there is Ahijah the prophet, which told me that I should be king over this people. And take with thee 10 loaves and cracknels and a cruse of honey, and go to him. He shall tell thee what shall become of the child. And Jeroboam's wife did so, and arose and went to Shiloh, and came to the house of Ahijah. And Ahijah could not see, for his eyes were set by reason of his age. இப்பொழுது நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், இந்த அகியாங்கிற தீர்க்கதரிசி அவள் வாசல் நிற்கிறதை கண்டு, நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறான் அவளை. Now, if you find here, the prophet Ahijah called Jeroboam's wife who was standing at the gate. 1 ராஜாக்கள் 14:6. 1 Kings chapter 14 and verse 6.
ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், எரோபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். And it was so, when Ahijah heard the sound of her feet as she came in at the door, that he said, Come in, thou wife of Jeroboam. Why feignest thou thyself to be another? For I am sent to thee with heavy tidings. இப்பொழுது இவள் வாசற்படி அண்டைக்கு வருகிறாள். Now she comes to the door. இந்த வாசற்படி அண்டைக்கு அவள் வருகிறாள் என்றதான அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டவுடனே உங்களுக்கு எகிப்து ஞாபகத்திற்கு வர வேண்டும். So when you hear that she comes to the door, immediately Egypt should come to your remembrance. ஏன் எகிப்து ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 14:17 நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கவனிங்க. Now, if you ask why you should remember Egypt here, is because of the thing which happened in 1 Kings chapter 14 and verse 17. அப்பொழுது எரோபெயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்ஷாவுக்கு வந்தாள். அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்துப்போனான். Jeroboam's wife arose and departed and came to Tirzah. And when she came to the threshold of the door, the child died. வாசற்படி டோர் ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னு சொன்னா, எகிப்துல ரத்தம் எந்த வாசற்படியில் இருந்ததோ அந்த வீட்டினுடைய தலைப்பிள்ளை தப்பினது. Now the door is very important, because in Egypt any door which had the blood, the firstborn of that house escaped death. வாசற்படி நிலைக்கால் சட்டத்துல டோர்ல ரத்தம் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பிள்ளை செத்தது, தலைச்சன் செத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And we read, if the blood was not applied on the threshold of the door, that the firstborn child died. நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட ஒரு முறை கூட யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து விடலாம். Now, even if you know, let us read Exodus chapter 12 and verse 23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். For the Lord will pass through to smite the Egyptians, and when he seeth the blood upon the lintel and on the 2 side posts, the Lord will pass over the door and will not suffer the destroyer to come in unto your house to smite you. வாசற்படியிலே யெரொபெயாமின் மகன் மரிக்கிற விஷயத்தை ஏன் நீங்கள் பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு கூட அங்கே சங்காரதூதன் கடந்து போக முடியவில்லை? பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம் இருந்த வீட்டிலே, ஆனால் இல்லாத வீட்டிலே சங்காரதூதன் கடந்து போனான் என்கிற சம்பவத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பதுதான் என்னுடைய கனிவான சிந்தனையாய் இருக்கிறது. And my humble opinion is why it is that you should not compare the Passover feast where the blood was applied on the doorpost, and when the angel of death passed through that house, the firstborn of that house did not die. But here we find, because the blood is not there, that the angel of death entered into the house and the firstborn child died. இப்ப இந்த சூழ்நிலையில சாலமோனுடைய மகன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேசத்திலே விக்கிரகங்கள், சிலைகளை அவன் நிலைநாட்டுகிறான். And here in this situation, the son of Solomon, he erects idols in his nation. எவ்வளவு கொடுமையான சம்பவம் அந்த தேசத்தில் நடைபெறுகிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Just imagine what a drastic thing is happening there. நீங்கள் பொதுவாக ராஜாக்களின் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரே காரணத்தினால்தான் இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தை இந்த நாட்களிலே லெந்து நாட்களுக்காக தியானத்திற்காக நாங்கள் தெரிந்து கொண்டோம்.
And we have chosen this book of the Kings for this Lenten days meditation because whenever you read the book of the Kings, we would never had these kind of thoughts cross our minds. இப்பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களை வாசியுங்கள். ரெகோபெயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். It came to pass in the 5th year of King Rehoboam that Shishak, king of Egypt, came up against Jerusalem, and he took away the treasures of the house of the Lord and the treasures of the king's house. He even took away all, and he took away all the shields of gold which Solomon had made. பஸ்காவிற்கு பிறகு எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை கொள்ளையடித்தார்கள். Now after the Passover, the children of Israel plundered Egypt. இங்கே ரெகொபெயாம் எகிப்தை திரும்ப இங்கு இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு கர்த்தர் அனுமதித்த விஷயம், எகிப்தின் ராஜா வந்து இப்பொழுது இஸ்ரவேலை கொள்ளையடிக்கிறார். Rehoboam brought Egypt back to Israel. Here we find that the Lord allowed Egyptians to come to Israel and plunder Israel. எவ்வளவு வேதனையான விஷயம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். Just think what a painful thing this is. சத்ருவின் எல்லைகளுக்குள்ளாக புகுந்து சத்ருவினுடைய காரியங்கள், அவன் வைத்திருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளையடிக்க வேண்டியவர்கள் நாம். ஆனால் இன்றைக்கு சத்ருவை உள்ளே அனுமதித்து ஆத்துமாக்களை சத்துருக்கள் கொள்ளையடித்து கொண்டு போவதற்கு விட்டு விடுகிற ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அதற்கு காரணம் நாமும் நம்முடைய விக்கிரக ஆராதனைகளுமே. Today we are in a position where we who should have entered into the enemy's camp and plundered the souls have allowed the enemy to enter the church and plunder the soul because we have allowed idols and idol worship in our churches. அப்ப நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் யூதா ரெண்டு பேருமே இழந்தவர்களாகத்தான் மாறுகிறார்கள். காரணம் விக்கிரக ஆராதனை. And so what happened was both Israel and Judah become as failures, and the reason for that is idol worship. இப்ப இஸ்ரவேலை இந்த விக்கிரக வழிபாட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு இந்த ராஜாக்களால் முடியாது என்கிற ஒரு விஷயம் மட்டும் இங்கே தெளிவாக புரிகிறது. So here one thing we can clearly understand is that the kings would not be able to bring the children of Israel out of this idol worship. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எப்படி எங்களுடைய முன்னோர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனார்களோ நாங்களும் விடுதலையாக வேண்டும் என்கிறதான எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. So now what is the need of Israel is, just like their forefathers, they also had a thought that they have to be delivered from this slavery of Egypt. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் திரும்பவும் அடிமைத்தனம் கேரண்டீட், உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நாமும் புரிய வேண்டும். And through this we also should understand, and what the Israelites understood was, if they did evil in the eyes of the Lord, destruction and slavery and bondage is guaranteed. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் சொல்வதை வாசிக்க கேட்போம். Now let us hear the word of God from 1 Kings chapter 14 verses 8 and 9.
நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். And rent the kingdom away from the house of David and gave it to thee, and yet thou hast not been as David my servant, who kept my commandments and who followed me with all his heart to do that only which was right in mine eyes, but has done evil above all that were before thee, for thou hast gone and made thee other gods and molten images to provoke me to anger, and hast cursed me behind thy back. ஒரு விஷயம் என்ன தெளிவாக புரிந்தது? So what is that one thing that he clearly understood here? விக்கிரகங்களும் விக்கிரக ஆராதனைகளும் அடிமைத்தனம். Idols and idol worship lead us to bondage. இது சாலமோன், ரெகபயாம், யெரொபெயாம் என்கிறதான ராஜாக்களின் மூலமாக இஸ்ரவேலுக்கு புரிந்தது. அந்த சரித்திரங்களின் மூலமாக நமக்கும் புரிகிறது. And through Solomon, Rehoboam, and Jeroboam, who were the kings, we can understand that because of idol worship, they entered into bondage, and we also need to understand this. இவர்களெல்லாம் இஸ்ரவேலின் முடிசூடா மன்னர்கள், முடியாட்சியில் இருந்த ராஜாக்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். And we know that they were great kings of Israel, and their crown was very strong. ராஜா என்பவன் யார்? Who is the king? ஜனங்களை விடுதலையாக்குபவன். He is the one who delivers the people. ஜனங்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, செழிப்பாக வைத்திருப்பவன் தான் ராஜா. And a king is a person who keeps his people happy and satisfied and prosperity. அப்ப அவன் தான் உண்மையான ராஜா. And he is the real king. ஜனங்களை அடிமைப்படுத்துகிறவன் ராஜா கிடையாது. But the one who enslaves his people is not a king. இப்ப இந்த ராஜாக்கள் எல்லாம் ராஜாக்கள் அல்ல, உண்மையான ஒரு ராஜா இருக்கிறார். அவர்தான் சிலுவை ராஜா இயேசு என்பதை இந்த வேளையிலே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். And here now at this juncture, I want to introduce to you, these kings are not the real kings, but there is one king who is the real king. He is the king of the cross, and he is Jesus Christ. சிலுவை ராஜா நம்ம சொல்றோம்ல, அவர் யார்? Now we say the king of the cross. Who is he? அவர் இயேசு கிறிஸ்து. He is Jesus Christ. இயேசு கிறிஸ்து யார்? Who is Jesus Christ? அவர்தான் கடவுள், தெய்வம், கர்த்தர், தேவன், எல்லாமே அவர்தான். He is God, he is Lord, and he is everything. இவரை பற்றி எபிரேய நிருபக்காரன் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்வதை வாசிக்க கேட்போமா? Now let us hear what the author of Hebrew writes about him in Hebrews chapter 1 and verse 3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். Who, being the brightness of his glory and the express image of his person, and upholding all things by the word of his power, when he had by himself purged our sins, sat down on the right hand of the majesty on high. தேவன் மனிதனானார். God became man. சரி, இவர் மனிதனா வந்துட்டார்ல. So now he has become man. இவர் பிறந்ததுக்கு அப்புறம் சாஸ்திரிகள் போய் ஏரோதின் இடத்துல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? Now, after he was born, the wise men went to Herod and inquired. What did they inquire of him? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? Where is the king of the Jews?
இப்போ யாரு ராஜானா, அம்மா அவங்க அப்பா ராஜாவா இருந்தா இவர் ராஜாவா இருக்கலாம். Now, a person can be a king only if their father was a king. யோசேப்பு ராஜாவா? Was Joseph a king? வுட் கார்பெண்டர், மர தச்சு ஆசாரி. Now, Joseph was a wood carpenter. அவர் எப்படிங்க அவர் மகன் எப்படிங்க ராஜாவாக முடியும்? How can his son become the king? ஆனா மத்தேயு என்ன தெரியுமா எழுதினாரு? But do you know what Matthew wrote? மத்தேயு மட்டும்தான் பதிவு செய்கிறார், சாஸ்திரிகள் வந்தார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற கேள்வியை கேட்டார்கள் என்கிற இந்த சம்பவம் மத்தேயுனால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். Now, only Matthew registers the visit of the wise men and how the wise men came and inquired King Herod, saying, "Where is the king, or where is he that is born the king of the Jews?" அவர் ஆதியிலே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. And even in the very beginning of his book, he introduced saying, the book of the generation of Jesus Christ, the son of David, the son of Abraham. தாவீதின் குமாரன் யார்? Who is the son of David? நீங்கள் சாலமோன் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அந்த பதில் தவறு. If you say it as Solomon, then that answer is wrong. தாவீதின் மகன் யார் என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாவீதின் மகன் ஞானத்தில் சிறந்தவர், அவர்தான் ஞானமே என்று நீங்கள் சொல்ல வேண்டும். And when you ask the question, who is the son of David, your answer should be, he is great in wisdom because he himself is the wisdom. அப்ப யார் அவர்? So who he is? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And he is our Lord Jesus Christ. சரி, இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார்ல. So now this Jesus Christ died. அவருக்கு மேல ஒரு பலகை வச்சாங்க, எழுதி வைத்தார்கள். And they kept a tablet above his head. நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி பிலாத்து எழுதி வச்சிட்டான். And Pilate wrote saying, Jesus Christ of Nazareth, the King of the Jews. அப்போ அது எபிரேயத்தில் எழுதும் பொழுது யெஷுவா ஹா நாசரத். And so when he wrote in Hebrew, it was Yeshua ha Nazareth, வ மலக் ஹா யகுதீம். va melech a Hegudim. யெஷுவா ஹா நாசரத் வ மலக் ஹா யகுதீம். Yeshua ha Nazareth, va melech a Hegudim. இப்ப இந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்துக்கள் எல்லாம் நீங்க எபிரேயத்துல ஒண்ணு சேர்த்துனீங்கன்னா யோதுகே வாவுகே. Now, if you take the first alphabet of each and every word, it just comes to Yod He and Vav He. யார் அவர்? Who is it? அவர்தான் யெகோவா. அப்போ பிறக்கும் பொழுது இயேசுவை ராஜா என்று சொல்லித்தான் மக்கள் தேடுகிறார்கள். So when he was born, the people searched for Jesus as a king. மரிக்கும் பொழுதும் பெயர் பலகையை வைத்து விட்டார்கள், அவர் ராஜா என்று சொல்லி. And when he died, they kept a nameplate saying that he is the king. சாலமோனிலும் பெரியவர் இவர். And he is greater than Solomon. ஜனங்களை விடுதலையாக்கினவர். And he is the one who delivered the people. ஜனங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுத்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, சிலுவை ராஜா இயேசு. And our Lord Jesus Christ, who is the King above all kings, gave peace and prosperity and health and goodness and joy to his people because he is the King of the cross. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததின் மூலமாக எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றிவிட்டார். And because Jesus Christ died and he was buried and he resurrected, he turned everything upside down. அவர் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:55 And Paul says in 1 Corinthians chapter 15 and verse 55, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே?
O death, where is thy sting? O grave, where is thy victory? இந்த வார்த்தைகளை கவனித்தீர்களா? So did you listen to those words? கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்த ஜெய வீரனாகிய ராஜாதி ராஜா. And Christ is the one who became victorious over everything, and he is the King of all kings. சாலமோன், ரெகபயாம், யெரொபயாம் யாருமே செய்ய முடியாதது செய்தார். And he did what Solomon or Rehoboam or Jeroboam could not do. ஜனங்கள் என்ன நம்பினார்கள்? யோசியா எங்களுக்கு செய்வார் என்று சொல்லி நம்பினார்கள்ல. And what the people believed was that Josiah would do it unto them. ஏசியா Who is Jesus? யோசியாவின் வம்சத்துல வந்தவர். He came as a descendant of Josiah. யோசியா இயேசு கிறிஸ்துவை நமக்கு புரிய வைத்தார். And Josiah made us understand who Jesus is. கிறிஸ்துவே நம்முடைய ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, நம்முடைய ராஜா, என்னுடைய ராஜா, உங்களுடைய ராஜா, நம் அனைவரும் ராஜா, சிலுவை ராஜா என்கிற சந்தோஷமான செய்தியோடு நிறைவு செய்கிறோம். And we finish this episode by saying that Jesus Christ is the King of the cross, and is your King, and he is my King, and is the King of all kings, and he is the King of everyone. ராஜாதி ராஜாவா இயேசு கிறிஸ்துவுக்கே நம்முடைய துதி, கனம், மகிமை, ஸ்தோத்திரங்கள் எல்லாம். And all our praise and glory and honor, all our praise and glory and honor are only to Jesus Christ our King. ஜெபிப்போம். Let us pray. உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நேரத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Our Heavenly Father, we thank you for this blessed time. சிலுவை ராஜாவா இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்தில் இருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கினதற்காய் நன்றி. O King of the cross, Jesus Christ, we thank you because you had delivered us from slavery. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாக்களும் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியவில்லை. ஆகையினால் அவர்கள் யாருமே ராஜாக்கள் இல்லை. And none of the kings of the world could be called kings because they could not deliver their people out of slavery. ராஜா என்கிறதான அந்த பட்டம் கிறிஸ்துவாகி உமக்கு மட்டுமே பொருந்தும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we offer you thanks because the title of the king is only applicable to you. சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர்கள் இந்த உலகத்துல ஒருவருமே இல்லை. And there is no one in this world who was crucified on the cross, who died, and who was buried, and who resurrected back to life. சாஸ்திரிகளால் ராஜா என்று சொல்லி அறியப்பட்டவர். And you were known by the wise men, and you were called as a king by the wise men. பிலாத்துவினால் ராஜா என்று சொல்லி அறியப்பட்டவர். And you were made known as the king by Pilate. நீ ராஜாதான் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you because you are the king. எங்களை ஆளுகை செய்யும் ராஜா, எங்களை நீர் ஆளுகை செய்வதற்கு எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். Lord, you are the king who have rule over us. We commit ourselves wholly unto you so that you can have full rule over us. ஆண்டுகொள்ளும், ஆளுகை செய்யும், வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Lord, we pray that you will take dominion over us and rule over us and have authority over us. And we ask all this in the name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. தேவ சமாதானமும் கிருபையும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். May the grace of God and peace abound in us. Shalom.